அதனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த உங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்த 100 நாட்களில் அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து மறுபடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த அற்புதமான கட்சி நமக்கு தெரியும் தமிழ் மண்ணிலே தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி, பாரம்பரியம் மிக்கவர்கள், உண்மையான அந்த காலத்து காங்கிரஸ் நண்பர்கள், நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போய் தமாக என்று சொன்னால் ஒரு தனி பெருமை அந்த கட்சிக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்கள் இந்த கட்சியில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த உங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்த 100 நாட்களில் அண்ணன் வாசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நிச்சயமாக ஒரு வலிமையான வளமான கூட்டணி தமிழகத்தில் கால் பதித்து ஐயா ஜி.கே. மூப்பனார் அவருடைய கனவு தமிழக மண்ணிலே நிச்சயமாக அது நடந்தே தீரும் என்று உறுதியாக நான் கூறுகின்றேன். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் மோடி ஐயா கூட தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி புதுசாக அதை பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆரம்ப நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தில் குறிப்பாக மோடி ஐயாவுக்கு ஆதரவாக ஒரு குரல் இருக்குது. ஏன்னா பாராளுமன்றத்தில் ஐயா இருக்காங்க. நீங்கள் ஒரு பகுதியை மட்டும்தான் பார்க்குறேன். இன்றைக்கி பத்திரிகைக்கு முன்பு என்ன பேசுகிறோம் அப்படின்னு, மோடி ஐயாவுக்கும் ஜி.கே. வாசன் ஐயாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட முறையில் அது ஒரு பந்தம்னு சொல்லணும். அந்தளவுக்கு எனக்கு தெரியும். அதனால் எப்பொழுதுமே வாசன் ஐயாவை பொறுத்தவரை இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். எப்பொழுதும் அவர்கள் மோடி ஐயாவை விட்டு எங்கேயும் சென்றதில்லை. அவர் முயற்சி வேறு. இத்தனை காலமாக ஐயா வாசன் அவர்கள் எடுத்த முயற்சி வேறு விதமான முயற்சி. அதை நான் சொல்ல விரும்பலை. அது வாசன் ஐயா அவருடைய மனதிற்கு என்ன சரின்னு பட்டுச்சோ அதற்கான முயற்சியை ஒரு 6-7 மாதமாக எடுத்தாங்க. முழு மனசோடு எடுத்தாங்க. அது வாசன் ஐயா அவர்கள் பேசியிருப்பாங்க, அதற்கு முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாங்க. அதனால் வாசன் ஐயா அவர்கள் எப்பொழுதுமே மோடியை விட்டு வெளியே போகலை, மோடி ஐயாவோடு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்வும் அதை உறுதிப்படுத்துது. ஆனால் நீங்கள் பாருங்கள், நாளைக்கு நம்முடைய பிரதமருடைய நிகழ்வு இருக்குது பல்லடத்தில். ஐயா வாசன் அவர்கள் முத்தாய்ப்பாக அந்த நிகழ்ச்சியில் நாளைக்கு பங்கேற்கிறாங்க. நம்முடைய தலைவர் அண்ணன் தேவநாதன் யாதவ் அண்ணன் இங்கே இருக்கிறாங்க. எல்லா தலைவரும் நாளைக்கு பங்கேற்க போகிறாங்க. நீங்கள் பார்ப்பீங்கன்னா ஆனால் காலம் பதில் சொல்லும். இன்னும் ஒரு என்ன எலெக்ஷனுக்கு டைம் இருக்குங்கன்னா வி ஆர் ஸ்டில் ஏர்லி. மார்ச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு அஃபீஷியல் ப்ரோக்ராமே மார்ச் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசன் ஐயா அவர்களுடைய ஆலோசனைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அந்த வார்த்தையை நான் சாதாரணமாக பயன்படுத்துறீங்கன்னா வாய்க்கு வந்ததை நான் பேசலை, ரொம்ப யோசித்து அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தியிருக்கேன். வாசன் ஐயாவுடைய ஆலோசனையினுடைய பேரில் அடுத்த 100 நாட்கள் தமிழகத்தினுடைய களத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு பெரிய மாற்றத்திற்கான அடிக்கல் இன்னைக்கு நாட்டப்பட்டிருக்கிறது. 24, 26 அந்த தாக்கத்தை பார்ப்பீங்க.